தொட்டியம் கொங்குநாடு கல்லூரி வளாகத்தில் திமுக சார்பில் நாளும் கற்பும் வழிகாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் தொட்டியம் கொங்குநாடு கல்லூரி வளாகத்தில் திமுக கட்சியின் சார்பில் நாளும் கற்பும் எனும் தலைப்பில் கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு முசிறி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் காடுவெட்டி தியாகராஜன் தலைமை வகித்து விழாவை துவக்கி வைத்து பேசினார். கல்லூரி தாளாளர் பெரியசாமி, திமுக மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர் அகதீஸ்வரன் ஆகியோர் மாணவ மாணவிகள் அரசு தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற வாழ்த்தி பேசினார். அதனைத் தொடர்ந்து பட்டிமன்ற பேச்சாளர் ஈரோடு மகேஷ் பங்கேற்று மாணவ மாணவிகள் ஊக்கமளிக்கும் வகையில் பேசினார். அப்போது அவர் பேசியதாவது, மாணவ மாணவிகள் வாழ்க்கையில் முன்னேற கல்வி மட்டுமே உறுதுணையாக உதவியாக இருக்கும். பாட புத்தகங்களோடு படிப்பதை நிறுத்திவிடாமல் பொது அறிவை வளர்த்துக் கொள்ள தினசரி செய்தித்தாள்களை படிப்பதும் அன்றாட நிகழ்வு குறித்து செய்திகளை அறிந்து கொள்வதும் அவசியம். முன்னாள் ஜனாதிபதி மறைந்த அப்துல் கலாம் கூறிய கருத்துக்களின்படி செய்யும் செயலை முடிவு செய், பின்பு அதனுடன் பயணி, வெற்றி எனும் விளக்கினை அடைவாய் என்று கூறியதை பின்பற்றினார். வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய முடியும் என்று பேசினார். அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு வினாவிடை தொகுப்பு, எழுதுபொருட்கள் உள்ளிட்ட நம்பிக்கை வழங்கப்பட்டது. மாணவ மாணவிகள் கருத்தரங்கில் தாங்கள் பெற்ற அனுபவங்கள் குறித்து பகிர்ந்து கொண்டனர். முன்னதாக மாணவர்கள் யோகா பயிற்சியை செய்து காட்டினர். வழிகாட்டு நிகழ்ச்சியில் முசிறி, தொட்டியம், தாப்பேட்டை உள்ளிட்ட பகுதியை சேர்ந்த அரசு பள்ளி மாணவ மாணவிகள் சுமார் 5000 பேர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள், திமுக பிரமுகர்கள், கல்வி ஆர்வலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முசிறி தவசி நியூஸ் செய்தியாளர் குமார். சிம்பிளா சொல்றேன், என்னைக்கு நீ அடுத்தவங்களை விசில் ஒரு சேர் வாங்குறதுக்கான யோகி நமக்கு இல்லாதப்ப அது மேல நிக்கிறதுக்கான யோகியும் நமக்கு இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஒரு ரூபாயும் நம்ம சம்பாதிக்கல. ஞாபகம் வச்சுக்கோங்க, வறுமையில ஒரு குழந்தை படிக்காம போயிடக்கூடாதுங்கிறதுனால அரசாங்கம் படிக்கிறத வச்சு எல்லாம் படித்தா எல்லா உயர்வும் இந்த நிகழ்ச்சி ஒரு வெற்றியாக நான் இதைத்தான்